ஹலோ ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் இரு. அப்பா, எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ, அந்த பேயா வச்சு நானே பேசிக்கிறேன். என்னையா கழுது செல்வராஜ், கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துரையை பிடிச்சு கொண்டாந்துட்டேங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க, கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன். சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். யோ, என்னையா கதை விடுற? அவனே ஒரு காக்கா வலிப்பு கேஸ். வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு. பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். ஏய், இந்தா கொட்டிக்கா. வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல் இருக்கு. பேசவே மாட்டேங்கிறான். உண்மை கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்பதான் 2 ஆப்பம் வாங்கி கொடுத்துருக்கான். என்னது, ஆப்ப வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பனை ஒரு செவனி பெஞ்சுக்கு அம்மா. ஐயோ, என்னடா ரவுஸ் விடுற? தொலைச்சிருவேன், தொலைச்சி. முட்டாள். சரியான நேரத்தை துப்பாக்கி தூக்கிட்டீங்க. கமான், கமான். ஏய், புடிங்கடா இவனை. என்ன மேடம், தங்க நீங்க கவரிங்க. இதுதாங்க குதிரவால. இந்த தம்பி 100 ரூபாய்.
கரகம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கானே, அது நம்ம ஊமைய மாதிரி இல்லாம. ஐயோ என் நண்பர் விடுங்கடா. டேய், என் நண்பர் விடுங்கடா. யாரா நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிங்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போய் பாருங்க. அப்புறம் வேலைக்கு பின்னாலே பின்னால் லொங்கு லொங்கு போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா லெட்டர் பாருங்கண்ணா. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழோடாம புடிச்சிட்டேன். நான் கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் புள்ளைய பிடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களே. என்னடா முறைக்கிற? எங்க முதலாளி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஏய் ஊமையா, இத மாதிரி வேலை குத்திட்டு சாமியாடினா உன்னை சும்மா விட்டு நினைச்சிருக்கியா? சும்மா முழிக்காதடா. ராவும் பகலமா எங்களை அலைய விட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆனா அளவு குத்திருக்கேன் தான் பாக்குறோம். அட பாவிகளா, முருக பக்தரை ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ, இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி புடிச்சிட்டு வர சொன்னா ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர்தானா? இதேதாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிங்கி விடுங்கடா. அட என்ன பேச விடுங்கடா. டேய், அதேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஐயோ, ஏன் மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தன். ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொண்டு இருப்பேன். ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சுட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, நீ வெளியே போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. டேய், பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா. என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. டேய், புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்கா என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். டேய் தோட, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா. பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பார்த்து சொல்லிட்டு போங்கடா, போனங்கன்னு கணக்கும். டேய், இந்த ஊமையனை காட்டு பங்களால வைக்கிறது தப்பு. இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட மாட்டான். புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா? வீதியில பிளிவிட்ட